எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு இருக்க திமுக அரசு நிலைப்பாடு மாறியது ஏன்? அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது உங்களோட நிலைப்பாடு ஒண்ணு, ஆளுங்கட்சியான பிறகு தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்களோட போராடி நின்ன ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா அவர்களை கைது செய்யறதும், நைட்டோட நைட்டா அடக்குமுறையோட தூக்கி எறிகிறதும், இன்றைக்கு உண்ணாவிரதமா நம்மளுடைய சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய, ஏன் சென்னை மட்டும் இல்லை, இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழிகள், அதாவது ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி தோழிகள் கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய உயிருக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது அப்படி தெரியுது. ஏன்னா அவங்களால பேசக்கூட முடியல. இங்க நாங்க பதிவு பண்றோம், அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுதான் அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம்ங்கிறத நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க பதிவு பண்றோம். வேலையா உயிரானா நாங்க அவங்க கிட்ட கோரிக்கை வச்சது உயிர் தான் முக்கியம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தைகள் இருக்காங்க, நிறைய பேர் கணவன்கள் குடி நோயாளியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால ஒரே ஒரு பொருளாதாரத்தோடைய ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு தான், அவங்க வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஊதியம் தான் அவங்களுடைய பொருளாதாரம். அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம 2 தோழிகளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1953 சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இது இந்த மண்டலத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை, 25 மண்டலம், பேரூராட்சி, நகராட்சி, ஏன் பஞ்சாயத்து வரைக்குமே ஊதிய கூலிகள் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் 90% இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இந்த சொந்த சகோதரிகளை பார்க்கலன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அவங்களுடைய உயிர் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. சோ இதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்க ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வரோம்.